ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதி நாளாய் அமைவதாக. எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? ஜெபிக்கின்றீர்களா? வேதத்தை வாசிக்கின்றீர்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கின்றீர்களா? தவறாது நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் யாத்திராகமத்தின் புத்தகம், விடுதலை பயணத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை, கூக்குரல் எட்டினது. அழுது கொடுத்த கதறலின் சத்தம் பரலோகத்திற்கு எட்டினது. தெய்வம் இறங்கி பேசுகிறார் மோசே இடத்துல. இதோ இப்பொழுது இஸ்ரவேலின் புத்திரர்கள் அவர்கள் இடும் கூக்குரல் என் சந்நிதியிலே எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிறதை நான் கண்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன் பேசும்படியா. ஏதோ ஒரு பாரத்தில், நெருக்கத்தில், வேதனையிலே, வியாதியிலே, கடன் பாரத்தில், தொழிலில்லாத ஒரு சூழ்நிலையிலே நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கதறிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, என் ஜெபத்துக்கு பதிலே இல்லையா? நீண்ட நாட்கள் நான் கதறி நிற்கிறேனே என்று சொல்லி கதறி நிற்கிற உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உங்கள் சத்தம் பரலோகத்துக்கு எட்டினது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் பேச வரவில்லை. இந்த சத்தத்தை கேட்டு இவர்களை விடுவிக்கும்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து, கடன் பாரம் என்ற ஒரு அடிமைத்தனம், வியாதி என்ற ஒரு அடிமைத்தனம், பிரச்சனை என்ற ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் அருள்நாதர் இயேசு விரும்புகிறார். அவரே நம் தூக்கங்களை சுமந்தவர், அவரே நம் சாபங்களை சுமந்தவர், அவரே நம் வியாதிகளை சுமந்தவர், அவரே நம்மை ரட்சிக்கும்படியாய் தன்னையே அர்ப்பணித்தவர். தன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் சரீரத்திலே சுமந்து கொண்ட தேவன் இறங்கி வருகிறார். பிதாவின் மடியிலிருந்து இறங்கி வந்து உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே மரித்த தேவன் இன்றைக்கு உங்களுக்காக இறங்கி வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே இடத்துல பேசும்படியா இறங்கி வந்தவர், அந்த கண்ணீரின் சத்தத்துக்கு பதில் கொடுத்தவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு தம்பி இப்படி சொன்னான், ரொம்ப நாளாக எனக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கண்ணீரோடு நின்னேன், எனக்கு உதவி செய்ய வெளிநாட்டு போகிறதுக்கு எனக்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நாட்கள் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரை மாத்திரம் நான் விட்டுடலை. கதறி ஜெபித்தேன். எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கதறினேன். எங்கள் உறவினர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். ஒரு திருமண வீட்டிற்கு வந்தவர்கள் எங்கள் வீட்டுக்கு எதேச்சையாக வந்தார்கள். என் தாயோடு பேசி கொண்ட போது தம்பி என்ன செய்கிறான்னு கேட்டாங்க. வேலைக்கு ட்ரை பண்ணுறான், வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறான், ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப 2 வருஷமாக ரொம்ப அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா? தம்பியோட பயோடேட்டா கொடுங்க, தம்பியோட மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் கேட்டார்கள். நடந்தது என்ன? அவர்களே இவனுக்கு உதவி செய்தார்கள். இந்த தம்பி இன்றைக்கு வெளிநாட்டுக்கு கடந்து போக ஆண்டவர் உதவி செய்தார். அவர் விபரீதமாக சொன்னான், என்னுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு எங்கோ வந்திருந்த அந்த மனிதனை என் வீட்டுக்கு நேராக அனுப்பினார். எங்கோ மீதியான் தேசத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மோசையை மறுபடியும் எகிப்துக்கு தேவன் அனுப்பினார், ஜனங்களை விடுதலை செய்ய. இன்றைக்கு நீ கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் விடுவிக்கும்படியா தேவ தூதர்களை அனுப்புகிறார், தேவ மனிதர்களை அனுப்புகிறார். தெய்வம் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இந்த விடுதலை இன்றைய பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் அழுகுரல் மாறும். கொக்கரிட்டு கதறின ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஜெயம் எடுக்க போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பரிசுத்த ஆவி வல்லமையோடு உம்முடைய பாதத்தில் வருகிறேன். கண்ணீர் வடித்து கதறி, என் பாரம் நீங்கவில்லை, என் கடன் பாரம் நீங்கவில்லை, என் சரீர வியாதி மாறவில்லை, என் குடும்பத்தின் பிரச்சனை மாறவில்லை என்று சொல்லி கதறி நின்று கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற உடைய ஜனத்தின் கூக்குரல் சத்தம் பரலோகத்துக்கு எட்டினபடினால் மாக்க நன்றி அப்பா. பரத்திலிருந்து உதவி அனுப்புவீராக. பலமுள்ளவனுக்கும் பலவீனனுக்கும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம் என்று எழுதி வைத்தீரே. அவள் கண்ணீரை துடைக்க அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசையை அனுப்பின தேவன் இன்றைக்கு தூதர்களை அனுப்புவீராக, விடுதலை கொடுப்பீராக,
குமாரன் விடுதலையாக்கின மெய்யான விடுதலை என்று சொல்லி தகப்பனை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து தகப்பனை விடுதலை கொடுத்து மெய்யாகவே நீர் உயிரோடு இருக்கிறதை விளங்க பண்ணோம். எல்லா மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். ஆமென். God bless you.